எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னங்க மக்களே, விஜய் அவர்கள் வீட்டை விட்டு வெளியில் வருவாரான்னு சொல்லிட்டு கிண்டலும் நையாண்டியும் நக்கலமாக பண்ணிட்டு இருந்த எதிர்கட்சியினருக்கு, அதாவது திமுக ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், அவங்களுடைய நிர்வாகிகளாக இருக்கட்டும், அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய இதர கட்சிகளாக இருக்கட்டும், உதிரி கட்சிகளாக இருக்கட்டும், அல்லக்கைகளாக இருக்கட்டும், நொல்லக்கைகளாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே சொல்கிறேன் நான். அதான் அவர் கூட சொன்னார், விஜய் வீட்டை விட்டு வெளியில் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்களே, நாளையிலிருந்து 28ஆம் தேதியிலிருந்து வெளியில் வர்றாரு. மக்களோட எழுச்சியை, உண்மையான எழுச்சியை, புரட்சியை இனிமேல் தான் தமிழகமே பார்க்க போகுது. திமுக அதிமுக எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்புறமா ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவருக்கு ஒரு மக்களுடைய உண்மையான எழுச்சி ஒன்று இருக்குல்ல, உணர்ச்சிகரமாக உணர்ச்சி பூர்வமான எழுச்சியை இந்த ரெண்டு கட்சியுமே பார்க்க போகிறாங்க. அந்த ரெண்டு கட்சியுமே பார்த்துட்டாங்கன்னா அதோட டோட்டலாக ஆஃப், அவ்வளோதான். இதுக்கப்புறம் திமுகவும் இல்லை, அதிமுக கிடையாது. அரசியல் களத்தில் தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் நிரந்தரமான முதலமைச்சர் விஜயாத்தான் இருப்பார். ஏன் இவரை நம்பிக்கையை நான் சொல்கிறேன்னா, நிறைய பேர் கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறானுங்க, கேலி பண்ணுறானுங்க. என்னென்னு, விஜய் அவர்கள் தான் அவர் நிற்கக்கூடிய தொகுதியிலேயே ஃபஸ்ட்டு அவர் ஜெயிக்கிறாரா பாருங்க. அவர் ஜெயிச்சா கூட மீதி இருக்கிற தொகுதியிலெல்லாம் நிறுத்தக்கூடிய வேட்பாளர்கள் அறிமுக வேட்பாளர்களா, மக்களுக்கு பழக்கப்பட்ட முகமா எப்படி ஜெயிக்க வைப்பாங்க அப்படின்னா, இரட்டை இளைஞர் ஒரு சின்னம், எம்ஜிஆருங்கிற முகத்துக்கு தான் இரட்டை இளைஞர் சின்னம் உருவாக்கப்பட்டுச்சு. மக்கள் எம்ஜிஆர் நிறுத்தக்கூடிய ஆட்களோட முகத்தை பார்த்து ஓட்டு போடல. எம்ஜிஆருக்கும் எம்ஜிஆரோட சின்னம் இரட்டை இலை அப்படின்னா குத்தனா இரட்டை இலைக்கு இப்படிதான் மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க. அலை அலையா ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க. எம்ஜிஆர் அவர்கள் இறக்கும் வரை மருத்துவமனையில் இருந்துகிட்டே ஜெயிச்சார் அப்படின்னா அது எந்த தலைவராக இருப்பார்? தமிழ்நாட்டில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மட்டும்தான் இருப்பார். அந்த வரிசையில் இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட பாருங்க, எத்தனை வருஷம் பாருங்களேன், ஒரு நல்ல தலைவன் ஒரு மாநிலத்தில் ஒரு நாட்டுக்கு உருவாகிறதுக்கு எத்தனை வருடங்கள் தேவைப்படுது பாருங்க. 1977க்கு அப்புறமா 2026 தான் நமக்கான ஒரு தலைவர். திமுக அதிமுக இந்த ரெண்டு கட்சிக்குமே மாற்றான ஒரு தலைவர், ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற தலைவர் உருவாகி வர்றதுக்கு கிட்டத்தட்ட 48-49 வருஷம் ஆச்சு பாருங்களேன். ஆனா தமிழக மக்கள் தெளிவா இருக்காங்க. திமுக அதிமுகவை புறக்கணிச்சுட்டு விஜய் அவர்களுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படிங்கிறதுல குறியா இருக்காங்க, தெளிவா இருக்காங்க. அதனால மக்களுடைய மனசை என்னதான் விலை கொடுத்து கூட இனிமே இந்த ரெண்டு கட்சிகளால வாங்கவே முடியாது. திமுக வேணாலும் சரி, அதிமுக வேணாலும் சரி, மக்களை விலை கொடுத்து நீ வாங்க முடியாது. வாங்கிக்குவாங்க. நீ கொடுக்குறியா, பணத்தை கொடு. எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்களே, என்னையா உன்னோட பாக்கெட்ல தான் கொடுக்குற, உங்க ஒப்ப வீட்டு காசாவா கொடுக்குற, எங்க வரி பணத்தார கொடுக்குறேன்னு சொல்லி போட்டு மக்கள் தெளிவா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இனி மக்களை ஏமாற்ற முடியாது. விஜய்